செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் வாக்கு. இன்றைய நற்செய்தியில் லூக்கா இப்படி வெளிப்படுத்துகிறார். இயேசு தன்னை பின்பற்றினவர்களை பார்த்து, தம்மை பின்பற்றுகிறவர்கள் தம் சிலுமையை சுமக்காமல் அவர்கள் பின் வருவது என்பது சீடர்களாய் இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதை வெளிப்படுத்தி, தன்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், என் உயிரையும் கூட பெரிதாக கருதாமல் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவரிடம் கூறுவதை நாம் கேட்கிறோம். இந்த சீடத்துவம் என்பது இந்த அளவிற்கு ஒரு முழுமையான லட்சியம் கொண்டதாக இருக்கிறது. நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்து நாங்கள் இயேசுவின் சீடர்கள் என்று சொன்னால் அது முரண்பாடு உள்ளதாக இருக்கிறது. மேலும் இது ஒரு விபத்து கிடையாது. மாறாக நற்செய்தியில் சொல்வது போல, கோபுரம் கட்ட விரும்புகிறவனாக இருந்தாலும் சரி, இன்னொரு அரசோடு போர் தொடுக்கப் போகும் அரசராக இருந்தாலும் சரி, முதலிலே திட்டமிடுவார்கள். அதே போலத்தான் இயேசுவின் சீடராய் இருக்க விரும்புகிற ஒவ்வொருவரும் எதெல்லாம் அந்த சீடத்துவத்திற்கு எதிரானதாகவும் சுமையானதாகவும் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டிய அவசியம் உண்டு. அப்பொழுதுதான் சீடர்களாக மாற முடியும். மேலும் இந்த சீடத்துவம் இந்த நாளில் பல நேரங்களில் வெறும் வெளி அடையாளங்கள் மூலமாக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற நிலையில் இது வாழ்ந்து காட்டப்பட வேண்டியது ஒன்று என்று இயேசு இன்று நமக்கு செய்தி அளிக்கிறார். வினாக்களாக, இயேசுவை பின்பற்றுகிற நான் அவரது சிலுவையை சுமந்து கொண்டு நாளும் பின்தொடர ஆசிக்கிறேனா? மேலும் அவருடைய சுமையை சுமப்பது என்பது வெறும் வருகிற துன்பங்களை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அடுத்தவருடைய சுமைகள் என்று இவற்றையும் நாம் சுமைதாங்கிகளாக ஏற்றுக்கொள்ளுகிற போது உண்மையிலேயே நான் சீடனாக இருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்ளுகிறேனா? சிந்திப்போம். ஆமென்.